எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் யாக்கோபு 5:15. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். இன்றைய தியான வசனம் ஜெபத்தின் வல்லமையையும் தேவனுடைய கிருபையையும் மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று யாக்கோபு கூறுகிறார். இங்கு ஜெபத்தின் சக்தி ஜெபிக்கிற மனிதனிடமிருந்து வருவது இல்லை, ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவனிடமிருந்தே வருகிறது. நாம் முழு நம்பிக்கையுடன் தேவனிடம் மன்றாடும் பொழுது அவர் தமது சித்தத்தின்படி குணமாக்கவும் ஆறுதல் அளிக்கவும் விடுதலை செய்யவும் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அவனை எழுப்புவார் என்பது உடல் சுகவீனத்திலிருந்து எழுப்புவதையும் மனச்சோர்வு மற்றும் ஆவிக்குரிய பலவீனத்திலிருந்து மீட்டெடுப்பதையும் குறிக்கிறது. மனிதர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை தாங்கி எழுப்புகிறவர். மேலும் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று கூறுகிறது. எல்லா நோய்களும் பாவத்தின் விளைவு அல்ல. ஆனால் ஒரு மனிதன் தனது பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி தேவனிடம் வரும்பொழுது தேவன் மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளுகிறார். உடல் சுகத்தை விட ஆத்துமாவின் சுகமே மிக முக்கியமானது என்பதை இந்த வசனம் நினைவூட்டுகிறது. ஆகவே இந்த வசனம் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், நோய், துன்பம், பலவீனம் எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபிப்போம், கர்த்தரிடம் நெருங்குவோம். அவர் நம்மை எழுப்பவும் குணமாக்கவும் மன்னிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் தமது கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆரோக்கியத்தோடும் ஆவிக்குரிய வளர்ச்சியோடும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.